ஆசிரியர் தேர்வு வாரியத்திலேருந்து டிஎன் டெட் எக்ஸாமுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடுது. இதுக்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்ஸ் வேணுங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பேப்பர் ஃபஸ்ட்டுக்கு வந்து என்னென்ன வேணும்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபோட்டோவும் நம்மளோட சிக்னேச்சரையும் வந்து என்ன ஃபார்மேட்டில் எடுக்கணும்னா ஜேபிஇஜே ஃபார்மேட்டில் 40 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி என்ன சர்டிஃபிகேட்லாம் வைக்கணும்னு பார்க்கலாமா. 10th மார்க் ஷீட் வேணும், 12th மார்க் ஷீட் வேணும், அப்புறமா நம்ம டிப்ளமோ சர்டிஃபிகேட், அதாவது டிப்ளமோ இன் எஜுகேஷன், டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன், எலிமெண்ட்ரி, டிடிஎட் இருக்குல்ல அந்த சர்டிஃபிகேட். அதில் வந்து என்னென்ன வேணும்னா டிப்ளமோ சர்டிஃபிகேட்டும் வேணும், ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், அதாவது டிப்ளமோ சர்டிஃபிகேட் இருக்கணும், இல்லைனா வந்து ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இருக்கணும், என்ன ஒன்று வந்து கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் இருக்கணும். இது எல்லாமே வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் மாற்றி 500 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம என்ன சர்டிஃபிகேட் வந்து வைக்கணும்னா கான்டாக்ட் சர்டிஃபிகேட்னா வந்து என்னதுன்னா நீங்கள் லாஸ்ட்டாக படித்த இன்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய டிசியை வந்து வைக்கலாம். அப்புறமா வந்து கேரக்டர் சர்டிஃபிகேட், இது வந்து குரூப் ஏ ஆஃபீஸர்கிட்ட நம்ம வந்து சைன் வாங்கியிருக்கணும். அவங்க வந்து நம்மளை அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் 2 வருஷம் தெரிஞ்சவங்களா இருக்கணும். இந்த ஃபார்மேட் உங்களுக்கு தெரியலனா கமெண்ட்ல சொல்லுங்கள், நாங்கள் வந்து உங்களுக்கு அதுக்கான ஃபார்மேட்டை வந்து சென்ட் கார்டு, அப்புறமா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி 500 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் தான் வந்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பேப்பர் 2க்கு என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஃபோட்டோவையும் சிக்னேச்சர் இஜி அந்த ஃபார்மேட்டில் 40 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம சர்டிஃபிகேட்லாம் வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து 10th சர்டிஃபிகேட் வச்சுக்கணும், அதாவது 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட் வைக்கணும். இது எல்லாமே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளோட டிகிரி சர்டிஃபிகேட், அதாவது நீங்கள் டிகிரி படிச்சிருப்பீங்களா அதோட டிகிரி சர்டிஃபிகேட், இல்லைனா வந்து ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வைக்கணும். அதே மாதிரி கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் வந்து வைக்கணும். அதுக்கப்புறம் பிஎட் படிச்சிருப்போம்ல, அந்த பிஎட்ல உள்ள டிகிரி சர்டிஃபிகேட் அல்லனா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், அதில் உள்ள கன்சாலிடேட், இதையும் வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம அப்லோட் பண்ணணும். இது வந்து 500 கேபிக்குள்ளே இருக்கணும். இதுக்கப்புறம் வந்து ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து என்னதுன்னா நீங்க லாஸ்டா படிச்ச இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய டிசியை வந்து வைக்கணும். அப்புறம் வந்து கேரக்டர் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து குரூப் ஏ ஆஃபீஸர்கிட்ட இருந்து நீங்க சைன் வாங்கணும். அவங்களுக்கு உங்களை வந்து ஒரு 2 இயர்ஸ் தெரிஞ்சவங்களா இருக்கணும். அந்த மாதிரி அந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கணும். அதுக்கப்புறமா இந்த ஆதார் கார்டு, கேரக்டர் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, கான்டாக்ட் சர்டிஃபிகேட், இது எல்லாமே வந்து 500 கேபிக்குள்ள இருக்கிற மாதிரி பிடிஎஃபா வந்து சேஞ்ச் பண்ணி நீங்க வந்து இத்தனை சர்டிஃபிகேட்ஸ் தான் வந்து அப்லோட் பண்ணணும் பேப்பர் 2க்கு. இதுல ஏதாச்சும் சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நாங்க வந்து அதுக்கு ரிப்ளை பண்றோம்.